MA 4151 paper applied probability and statistics for computer science engineering paper prepare பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம டே வை ஷெட்யூல் பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் டே 1 டே 2 டே 3 டே 4 யூனிட் 3 அண்ட் யூனிட் 5 மெயின் கான்செப்டாக என்னென்ன இருக்குது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு டே 5 இந்த டேயில் பார்க்க போகிறது யூனிட் 4 ரொம்ப சிம்பிளான ரிப்பீட்டடான டாபிக்ஸ் எது நம்ம சூஸ் பண்ணுற யூனிட்டு. இந்த யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டேவா இதில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இதில் 2 டைப் இருக்கும், டைப் 1 அண்ட் டைப் 2. என்னோட வேல்யூ கிரேட்டர் தான் 30 இருக்கிற லார்ஜ் சாம்பிள் டேட்டாஸ் எல்லாமே நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்ன, இதில் டேட்டாஸ்லாம் எப்படி எடுக்கிறது, நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ப்ராப்ளம் ரெலவெண்ட்டாக எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், சிங்கிள் மீன் வேல்யூ ப்ராப்ளம். ஸோ டைப் 1ல் சிங்கிள் மீன் வேல்யூ பாப்புலேஷன் லெவல் அண்ட் சாம்பிள் லெவலில் ஒரே ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம் நம்ம ட்ரை பண்ணலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் வேல்யூ ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா N1 N2 அதுக்கு ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூ, வேரியன்ஸ் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூலாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 3 4 5 ஆக்சுவலி 3 சப்டிவிஷன்லேயே 1 2 3 3 ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இந்த 5 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கேற்றபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டே 5ல் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த யூனிட் 4ல் டைப் 1 அண்ட் டைப் 2 ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் அண்டு இதை தவிர வேறு ஏதாவது நம்ம சேனலில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் டெக்ஸ்ட் புக்கோ இல்லை வேறு நோட்ஸ் இருந்தாலும் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராப்ளமும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இன்றைக்கி ட்ரை பண்ணால் நம்மளால் பார்ட் பி கொஷின் எதிராக சாய்ஸில் சூஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரிலாம் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், நம்ம 6 ஹெட்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். நல் ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதில் கிரிட்டிக்கல் ரீஜியன் தான் கோட் பண்ணுவோம். டேபிள் டேட்டா பார்க்க மாட்டோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கிரிட்டிக்கல் ரீஜியன்னா 5% இருந்தால் என்ன, 2 டைல் டெஸ்ட்டாக இருந்தால் என்ன, 1 டைல் டெஸ்ட்டில் லெஃப்ட் டைல் டெஸ்ட்டாக இருந்தால் என்ன, ரைட் டைல் டெஸ்ட்டு. ரைட் டைல் அண்ட் லெஃப்ட் டைல் ரெண்டும் வேல்யூ சேம் தான், ப்ளஸ்ஸு மைனஸ் இதுதான் மாறும். ஸோ அது எப்படி கோட் பண்ணுறதுங்கிறது 4th கேட்டகரியாக இருக்கும். 5th டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எழுதுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன் கம்பேரிங் டு கிரிட்டிக்கல் ரீஜியன் வேல்யூ அண்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணி நம்ம அக்செப்டாக ரிஜெக்டாக இந்த ஆர்டரில் எழுதுவோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப சிம்பிளான ஈஸியான டைப்பு. என்னோட வேல்யூ கிரேட்டர் than 30 இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் வைஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கணித பழைய